ரேணு ரேனா ரேனா பெண்களுக்கு பிடிச்ச ஒரே விஷயமே நம்ம கிச்சனை நீட்டாக க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணுறது தான். ஆர்கனைஸ் பண்ண கையோடு பதறாமல் செதறாமல் நம்ம வீட்டு சமையலை முடிக்கிறதும் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லா பெண்களுக்கும் சமையல் பிடிக்காதுன்னு கிடையாது. என்னென்னா சமையல் பண்ணனா அதுக்கப்புறம் பாத்திரங்கள் கழுவணும், அதுக்கப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்துக்காகவே எக்ஸ்ட்ரா சமையல் எல்லாமே ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிடுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கிச்சனை எப்பயுமே நீட்டாக க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், நம்ம வெளியில் போனால் நம்ம அழகாக இருக்கணும், 4 பேர் நம்மளை பார்க்கும்போது நம்ம நீட்டாக ஹோம்லியாக பார்க்குறதுக்கே மங்களகரமாக இருக்கணும்னு நினைக்கிறோம்ல. அப்படி போகும்போது நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, சுடிதார் இருக்குது, மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாரியிலே நிறைய சமிக்கி வச்சு நிறைய டிசைன் வச்சு இருக்குது. ஆனால் நமக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை மட்டும்தானே நம்ம சூஸ் பண்ணி போடுறோம். அதே மாதிரி நம்ம கிச்சனுக்கு எதெல்லாம் நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது, இந்த இடத்துல இது இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், இத்தனை பாத்திரங்கள் இருந்தால் நமக்கு அந்த சமையலில் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும், இந்த மாதிரிலாம் நமக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரி சில பொருட்கள் நம்மக்கிட்ட இருந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம சூஸ் பண்ணணும். முதல் விஷயம், இந்த மாதிரி விளக்குகள்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அன்னபூர்ணி தயாரில் கிச்சனில் வைக்கலாமா? நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் எப்படி பூஜை பண்ணுறீங்க, உங்களால் எப்படி முடியுதுன்னு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன். இந்த விளக்குகள்லாம் முன்னெல்லாம் வாரத்தில் ஒரு தடவை நான் க்ளீன் பண்ணிடுவேன். இப்போயுமே க்ளீன் பண்ணுறேன். இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆகுறதில்ல. ரீசன் என்னென்னா, இப்போ நான் இந்த விளக்குகள் எல்லாமே சுத்தப்படுத்தி அதில் தாரா அலை லிக்விட் பாலிஷ் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பிராஸோ யூஸ் பண்ணேன். எனக்கு தாராவை விட பிராஸோ பெட்டராக இருந்துச்சு. பிராஸோ வாங்குறதுல இன்னொரு விஷயம் என்னென்னா, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில், அதாவது ஒர்க் ஷாப்லலாம் கிடைக்கும், அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிறதுனால. எனக்கு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், அதோட ஹார்ம்ஃபுல் ஸ்மெல்லுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்மெல்லு வந்து பிராஸோவில் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, குவான்டிட்டியுமே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு பிராஸோ பெட்டராக இருக்குது. இதுக்கும் விளக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்னா, இப்போது பிராஸோ வச்சு க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா மினிமம் எனக்கு தெரிஞ்சு 1 மாதம் வரைக்கும் அதோட அந்த ஷைனிங் குவாலிட்டி மாறுறது கிடையாது. ஸோ நான் பிராஸோ எடுத்துக்கிறேன். ஒரு வாரத்தில் பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ண முடியலை, கிச்சனில் உள்ள பொருட்களை சொல்கிறேன், க்ளீன் பண்ண முடியலை அப்படின்னாலும் ஸ்ட்ரெஸ் ஆகாமல், சரி இப்போ வியாழக்கிழமை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து நம்ம வந்து வியாழக்கிழமை முடியாத பட்சத்தில் சனிக்கிழமையோ அப்படி இல்லைன்னா அடுத்த திங்கட்கிழமையோ க்ளீன் பண்ணலான்ற ஒரு தைரியம் இருக்குது. ஸோ எனக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக, அம்பாலோட வஸ்திரம்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அம்பாலோட வஸ்திரம்லாம் பெரிய பெரிய துணிக்கடைகள் இருக்குது இல்லைங்களா? அந்த துணிக்கடைகளில் வஸ்திரம், அம்பாலோட வஸ்திரம்னு கேட்டிங்கன்னா 1ஆம் நம்பர்லேருந்து 12ஆம் நம்பர் வரைக்குமே கொடுப்பாங்க. அதில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சிலைகளுக்கு எந்த மாதிரி வஸ்திரம் போடலாம் அப்படின்னா, இப்போது இந்த அம்பாளை பற்றியும் ஒரு சிலர் என்ன சொன்னீங்கன்னா, இவ்வளோ பெரிய சிலையை அதுவும் கிச்சனில் வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய அம்பாள் 7 இன்ச்சு தான் இருப்பாங்க, 7 இன்ச்சுக்குள்ளே தான் இருப்பாங்க. நான் இந்த மாதிரி பெரிய வஸ்திரம் போடுறதுனால நல்லா பெருசாக தெரிகிறாங்க. உங்கள்கிட்டையுமே சின்ன சிலையாக இருந்தால் கூட கொஞ்சம் பெரிய வஸ்திரம் போட்டு விட்டீங்க அப்படின்னா நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக பெரிய சிலை மாதிரி காட்சி கொடுப்பாங்க. அடுத்ததாக, அம்பாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்ஷய பாத்திரத்தில் என்னென்னலாம் வைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அக்ஷய பாத்திரத்தில் ஒரு 5 கண்ணாடி பவுல் வச்சுருக்கேன். அந்த கண்ணாடி பவுலில் முதல்ல நான் நிரப்பக்கூடியது கல்லுப்பு. இந்த கல்லுப்பு சமுத்திரத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் முதல்ல கல்லுப்பு குவியலாக வச்சுருவேன், நிறைய வச்சுருவேன். இந்த கல்லுப்புலாம் எப்படி வைக்கணும்னு கேட்டிருக்கீங்க. நல்லா அதாவது மாதத்தில் நம்ம மளிகை ஜாமான் வாங்கும்போது ஒரு கல்லுப்பு பாக்கெட்டு மட்டும் சுவாமிக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம பூஜை ரூமில் செய்கிற பூஜைக்கோ இல்லைன்னா கிச்சனில் செய்கிற பூஜைக்கோ இல்லை நிலைவாசலெல்லாம் சிலர் கல்லுப்பு வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வைக்கிறதுக்குன்னு தனியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி யோசிக்க தேவையில்லை, இந்த பேக்கெட்டில் இதுதான், இது சுவாமிக்கு அப்படின்னு நமக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி மற்ற 4 பவுல்லையுமே ஒரு பவுலில் குபேர பெருமானுக்கு பிடிச்ச ஊறுகாய் வைப்பேன், ஒரு பவுலில் கடலை பருப்போ இல்லை சிறுபருப்போ துவரம் பருப்போ ஏதாவது ஒரு பருப்பு வகைகள் வைப்பேன், இன்னொரு பவுலில் வெல்லம் வைப்பேன்,
இன்னொரு பவுலில் புளி வைப்பேன். புளி எதுக்காக வைக்கிறோம், ஊறுகாய் எதுக்காக வைக்கிறோன்னா, ஊறுகாய் குபேர பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று. எனக்கு என்னவோ அவர் பணம் அள்ளி கொடுக்குறாரா இல்லையாலாம் தெரியாது. அவரோட முகத்தை பார்த்தாலோ இல்லை அவரை நினச்சாலோ ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே எழும். அதனால் குபேரருக்கு பிடிச்ச ஊறுகாய் எப்பயுமே இந்த இந்த இடத்துல இருக்கும். மெயினாக எனக்கும் ரொம்பவே பிடிக்கும் ஊறுகாய். ஊறுகாய் மட்டும் கொடுத்து சாப்பாடு கொடுத்தாலே நல்லா சாப்பிட்ருவேன். அந்தளவுக்கு ஊறுகாய் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால வச்சுருக்கேன். இந்த ஊறுகாய் இந்த அக்ஷய பாத்திரத்தில் உள்ள பொருட்கள்லாம் என்ன செய்யணும்னா, நம்ம வாரம் வாரம் க்ளீன் பண்ணாலோ இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணாலோ அதை அப்படியே வேறு பாத்திரத்தில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, டெய்லி சாப்பிட்ற பொருட்களோடு கலந்து வச்சிடலாம். சுவாமிக்குன்னு சில பொருட்களை தனியாக எடுத்து வச்சிடணும். நம்ம புதுசாக தான் ஓப்பன் பண்ணி வைக்கணும். அதுதான் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன மரியாதை. என்னடா இவங்க இவ்வளோ நேரம் கிச்சனில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம், அதை ஈஸியாக எப்படி பண்ணலாம், ஈஸியாக எப்படி மெயின்டைன் பண்ணலான்னு சொன்னாங்களே, ஆனால் இப்போது ஆர்கனைஸ் எப்படிலாம் பண்ணியிருக்கேன், என்னென்னலாம் வச்சுருக்கேன்றதை பற்றி சொல்கிறாங்களே நீங்கள் நினைக்கலாம். முதல் விஷயம், நான் அதாவது அக்ஷய பாத்திரம் இருக்குது இல்லைங்களா, அந்த அக்ஷய பாத்திரத்தை எதுக்காக இவ்வளோ நேரம் டீட்டெயிலாக சொன்னேன் அப்படின்னா, அந்த அக்ஷய பாத்திரம் முழுக்க கண்ணாடி பவுல். ஒரு 10 நாள் க்ளீன் பண்ணல, ஒரு மாதம் கூட க்ளீன் பண்ணலனாலுமே அதில் மேலாப்பில் எண்ணெய் பிசுக்கு தான் இருக்குமே தவிர்த்து ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். நார்மல் வாஷே பண்ணிடலாம். இதே ஒரு பித்தளை பொருளில் வச்சாலோ இல்லை குபேர பானை பித்தளையில் வச்சாலோ நமக்கு என்ன ஆகும்னா, அதை நம்ம கொஞ்சம் நேரம் தேய்க்கிற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பெண்களோட வேலைகளை டைம் குறித்து சொல்லவே முடியாது. நம்ம என்ன நினைப்போம், காலையில் 9 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹாயாக சோஃபாலேயோ இல்லை பெட்லேயோ உட்காந்துட்டு யூடியூப் ரீல்ஸ் பார்க்கணும், இல்லை டிவி பார்க்கணும், இல்லை வெளியில் பார்க்குக்கோ எங்கேயாவது குழந்தைங்களோட போகணும், நமக்கு பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணணும், நிறைய யோசனைகள் இருக்கும். ஆனால் சடனாக தான் பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் மாறி மாறி வரும். நான் வியாழக்கிழமை அழகாக நம்ம கிச்சனை அழகாக க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ்லாம் பண்ணிவிட்டு கையோடு துணி காய போட வேண்டிய வேலை இருந்துச்சு, அதையுமே கையோடு முடிச்சுட்டு சரி இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோமே, இனிமேல் அழகாக தீபத்தை ஏற்றி நமக்கு பிடிச்ச வேலைகளை பார்க்கலாமே அப்படின்னு யோசிச்சாதான் அடுத்து ஹஸ்பண்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட சொல்ல முடியாது, ஒரு 15 மினிட்ஸுக்கு முன்னாடி நீ போய் குழந்தைய விட்டுரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, டியூஷனில் நீ விட்டுருனாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் தான் விடுவேன், நான் தான் கூப்பிடுவேன். ஒரு சில நாள் என்னைக்காவது ஹெல்ப் கேட்குறோம்ல, அன்னைக்கின்னு பார்த்து தான் நமக்கு சொல்லுவாங்க, இன்றைக்கி வியாழக்கிழமை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் போய் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துருங்க இல்லை விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்கிறேன் அன்றைக்கி, இல்லை நீயே போயிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட மறுக்கவும் முடியாது, சண்டை போடவும் முடியாது. ஏன்னா குழந்தைங்க என்ன நினைப்பாங்க, அம்மா இதுக்கெல்லாம் போய் கணக்கு பார்க்குறாங்களேன்னு யோசிப்பாங்க. நமக்குள்ள வேலைகள் நமக்கு தானே தெரியும். அதனால் கையோடு அந்த ஆர்கனைஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு சரி ஆர்கனைஸ்லாம் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் வேலைகள் கிச்சனில் இருக்க தான் செய்யுது. க்ளீனிங் ஒர்க்கெலாம் ஆஸ் யூஷுவல் முடிச்சாச்சு. இதுக்காகத்தான் நான் மறுபடியும் சொல்கிறது, எப்பயும் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பாருங்கள். இன்கேஸ் நம்மளால் முடியலைனாலும் ஆர்கனைஸ் பண்ணலைனாலும் தப்பு இல்லை, ஏன்னா க்ளீன் பண்ணிட்டோம், அடுத்தடுத்து நம்ம வேலைகளை ஒன்று போல் கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாப்பாவெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு அன்னைக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிச்சு. பாப்பா கூப்பிட இந்த மாதிரியே எனக்கு நேரம் ஓடிச்சு. அவங்களோட டிஃபன் பாக்ஸ் கழுவுறது, அதுக்கப்புறம் நைட் சமையல் செய்யன்னு டைம் ஓடிச்சு. அதாவது பெரிய தீபம் கிச்சனில் ஏற்றக்கூடிய அகண்ட தீபம் மட்டும் நான் ஏற்றிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம், வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு அப்படியே விட்டுட்டேங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நேரத்தை கண்ட்ரோலே பண்ண முடிகிறதில்ல. நமக்குன்னு சில நேரங்கள் நிச்சயமாக வேணும், ஆர்கனைஸும் பண்ணணும். நமக்கு பிடிச்ச ஆர்கனைஸ் கண்டிப்பாக நம்ம பண்ணணும் இல்லைங்களா? அதனால் ஒன்றா சொல்லிகிட்டே வரேன் வாங்க. இப்போல்லாம் நிறைய பெண்கள் நம்ம வீட்டை க்ளீனாக நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் லுக்கை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி நிறைய பொருட்கள் வாங்குகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, அது பித்தளை உருளி எனக்கும் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், லைஃப் கொடுக்கும். ஆனால் ஒரு சுச்சுவேஷனை 1-2 நாள் நம்மளால் ஏதாவது ஒரு வேலை செய்ய முடியலன்னா, அடடா அழகாக பார்த்து ஆசைப்பட்டு வாங்கின பொருள் க்ளீன் பண்ண முடியலையே, ஒரு மாதிரி மங்கி போன மாதிரி இருக்கேன்னு தோணும். ஆனால் அந்த இடத்துல கண்ணாடி உருளி மண் உருளியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை நம்மளால் க்ளீன் பண்ண முடியலைனாலும் நார்மலாக சிம்பிள் வாஷ் கொடுத்து கூட நம்ம ஓரமாக தூக்கி வச்சுட்டு அப்புறமா பயன்படுத்திக்கலாம். அப்புறம் நம்ம பூஜை ரூமில் நிறைய விளக்குகள் ஏற்றுவோம் இல்லையா, அப்படி ஏற்றும் போது
விளக்கோட நுனியில் தீபம் எரியுது அப்படின்னா அந்த நுனி பகுதியில் கரி பிடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் நுனியிலேருந்து ஒரு ட்ராப்பாக எண்ணெய் வடிஞ்சு ஷெல்ஃபு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மையாக மாறிடும். நமக்கு எப்போ பூஜை பத்திரம் க்ளீன் பண்ணணும்னு நினச்சாலுமே அந்த நேரத்தில் நம்ம மற்ற க்ளீனிங் ஒர்க்கை கூட கடகடன்னு பண்ணிடுவோம். ஆனால் பூஜை ரூம் க்ளீன் பண்ணும்போது மட்டும் அடடா இன்றைக்கி வியாழக்கிழமை வந்துருச்சே, கஷ்டமாக இருக்குமே, இவ்வளோ வேலை இருக்கேன்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி டைமிங்கில் இந்த திரிஸ்டாண்ட் பயன்படுத்துனீங்க அப்படின்னா லீக்கேஜ் ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும், நுனியில் கரி பிடிக்கிற ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். இது க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸிங்க. நம்ம நார்மல் வாஷ் கொடுத்துட்டு இந்த மாதிரி இயர் பட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பட்ஸை எடுத்து நடுவில் விட்டு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிசுக்குமே வெளியில் வந்துடும். இது வெள்ளிக்கிழமை அதிகாலை எடுத்த வீடியோ தான். அழகாக பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு சிம்பிளாக கோலம் போட்டு ஒரு 3 தீபம் மட்டும்தான் நம்ம வாசலில் ஏற்றி வச்சுட்டு வேகமாக நம்ம பூஜை ரூமுக்கு நம்ம கிச்சனுக்கு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சூரிய பகவான் பாருங்கள் ஜன்னல் வழியாக அழகாக இங்கே பாரு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சரியாக நானுமே கிளம்பி எல்லா வேலைகளையும் முடித்து ரெடியாக இருந்தேன்னா விளக்கு மட்டும்தான் ஏற்ற வேண்டியது இருந்துச்சு. எனக்கு அந்த சூரியரை பார்க்கும்போது அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லுங்க இந்த டைம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆர்கனைசர் நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒன்று தேவைப்படும். நம்ம வீட்டை நீட்டாக க்ளீனாக வச்சுக்க வருஷத்தில் இருக்கக்கூடிய 365 நாளில் 300 நாள் நம்ம கிச்சனில் தான் இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த 300 நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கிச்சனை மாற்றணுங்கிறத என்னோட நோக்கம். ஆனால் அது ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 5 டப்பாவுக்கு பக்கத்தில் நிறைய பொருட்கள் வச்சுருந்தேன், அதுவும் இல்லாமல் பித்தளையால் ஆன பொருட்கள் வச்சுருந்தேன். இப்போ அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டேன். சரி வாங்க, மாக்கோலம் போடுறதை பற்றி நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தீங்க, அதையுமே கண்டினியூஸாக சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். மாக்கோலம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சாப்ஸ்டிக் தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட உட்டனில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லை தொடப்பு குச்சி இருக்குன்னா புது தொடப்பத்துலேருந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆனால் நமக்கு தொடப்பு குச்சி வளைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு போடுறதுக்கு அந்த ஒவ்வொரு இலைகளும் இழுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். மாக்கோலம் போடுறதுல ஒரு சின்ன விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. இந்த சாப்ஸ்டிக்கோட நுனியில் தான் நான் துணியை வச்சுருக்கேன் பாருங்களேன். அதே மாதிரி நம்ம எப்பயுமே மாக்கோலம் போடும்போது அந்த துணியை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுப்போம் இல்லைங்களா? ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் மாவு அதிகமாக வரும். அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். நடுவில் உள்ள ரவுண்டு நல்லா போல்டாக அந்த திக்காக இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த ஃபுல் பிளாக்காக இருக்கும்போது நடுவில் உள்ளது திக்காக நல்ல கனமான ஒரு ரவுண்டு இருந்து சுற்றி அழகாக தின் லேயராக கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் மேலே நமக்கு மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குன்னு சொல்லுவோம்ல, இப்படிலாம் வச்சு அதை என்னன்னு தொடச்சி நார்மலாக எங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கே எங்களுக்கு டென்ஷன் ஆகுது, நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி யூடியூபர்ஸ்னால் உங்களை கஷ்டப்படுத்தி இதெல்லாம் வாங்க வைக்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது. நீங்கள் நிறைய விஷயம் நம்ம யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் சர்ச் பண்ணுவோம்ல, நிறைய வீடியோஸ் ரீல்ஸு இல்லை தேவையில்லாத ரீல்ஸ் எல்லாம் நிறைய பார்ப்போம்ல, அந்த மாதிரி டைமிங்கில் இந்த மாதிரி சும்மா நம்ம கிச்சனை நீட்டாக அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோலம் போட்டு பாருங்கள். மைண்டுக்கு அவ்வளோ ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே அழகாக ஒரு 3 பூக்கள் வச்சுருக்கேன், மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா இந்த ஜலதீபம் வச்சுருக்கேன். ஜலதீபம் வைக்கிறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்க. ஜலதீபம் எப்படி ஏற்றணும்னு கேட்டிருந்தீங்க, ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிள். ஒரு உருளி வச்சுக்கோங்க, உருளியே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு கண்ணாடி டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 1/2 டம்ளர் நல்லெண்ணெய் எடுத்தாலும் சரி, இல்லை 3 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்தாலும் சரி. நான் எப்பயுமே ஜலதீபம் ஏற்றும் போது 1/2 டம்ளர் தாராளமாக நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா ஒரு சில நேரம் நமக்கு இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கணும் அப்படின்னு தோணும்போது நெய் சேர்த்துக்கிடுவேன். இப்படி தான் சேர்க்கணும், இப்படி தான் கும்பிடணும்னு இல்லை. இந்த ஜலதீபத்தோட வரலாறு என்ன அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. புத்தர் தாங்க. எனக்கு ஆரம்ப கட்டத்தில் நான் மதுரையில் இருக்கும்போது, ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தெப்பக்குளத்தில் தீபம் ஏற்றி மிதக்க விடுவாங்க. அப்போ தான் முதல்ல பார்த்தேன். அந்த ஞாபகம் இன்னும் இருக்குது. ஆனால் போக போக நிறைய பேரோட கேள்விகளுக்கு அப்புறமா ஜலதீபம்னா என்ன, இது எதுக்காக ஏற்றுறாங்கன்னு தேடுனதுக்கப்புறம் தான் இது புத்தர் கோவில்களில் பேணி காக்கப்படும் ஒரு பாசிட்டிவான ஒரு தீபமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தீபத்தினால
வருண பகவானை நம்ம மனசில் நினச்சி ஒவ்வொரு தடவையுமே தண்ணி எவ்வளோ முக்கியம் வாழ்க்கைக்கு அப்படிங்கிறத எடுத்துக்காட்டும் வகையிலையும் இந்த ஜலதீபம் ஏற்றப்படுது. குபேர பெருமானுக்கும் இஷ்டமான ஒன்று இந்த ஜலதீபம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் படித்த வரைக்கும் எனக்கு தெரியும். நான் இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து ஒருத்தர் சொல்லி செய்யலை. நான் தேடி சில விஷயங்கள் படித்து நல்ல விஷயம் தானே, நம்ம எத்தனையோ கெட்ட விஷயத்தை தேடும் போது ஏங்க ஒரு நல்ல விஷயத்தை தேடக்கூடாது? ஆனால் நல்லது பண்ணால் மட்டும்தான் 1008 கேள்வி கேட்குறீங்க. கேள்வி கேட்குறது தப்பு இல்லை. இப்படி ஏற்றினா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு கேட்குறது தப்பு இல்லை. ஏன்னா கேள்வி கேட்டால் தானே அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியும். ஆனால் அதை சொன்னாலும் மறுபடியும் அது எப்படி உங்களுக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. இதோட உண்மை இதுதான். உண்மைங்கிறத விட நான் படித்தது இதுதான். கூகுளில் சரி, நிறைய புத்தகங்கள்லையும் சரி, நம்ம தேட தேட இப்போ என்னோடய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன்னா சாமி சம்மந்தப்பட்ட விஷயம், அப்படி இல்லைன்னா கிச்சன் ஆர்கனைஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும்தான் வருங்க. அந்த மாதிரி நான் தேட தேட எனக்கு ஒவ்வொன்றா உள்ளேருந்து கிளம்பி வந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு விஷயம், இது புத்தருக்கு பிடிக்குங்கும்போது நான் புத்தரோட வழியில் நடக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். ஏன்னா தன்னோட அதாவது சுயநலம் இல்லாத ஒரு மாமனிதர், பரம குருவுக்கெல்லாம் குரு அப்படின்னு புத்தர் சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நம்ம நாட்டில் தான் இருக்கணும், நம்ம நாட்டில் தான் ஒரு பரமகுருவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெளிநாடாக இருந்தால் என்ன, நம்ம நாடாக இருந்தால் என்ன, சரி அவங்க செய்கிற விஷயம் சரின்னா நம்ம ஏற்றுக்கிறதுல தப்பு இல்லை இல்லைங்களா? ஏன்னா நான் தெய்வத்துக்கு முன்னாடி எந்த ஒரு மனிதர்களையுமே நம்ப மாட்டேன். இப்போ அவங்க ஒரு ரிஷிங்க, இவங்க நல்லவங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா கடவுள் இருக்கும்போது ரிஷிக்கு என்ன வேலைன்னு சொல்கிற ஆள் தான் நான். கடவுள் இருக்கும்போது அவங்களுக்கு கீழே உள்ளவங்களும் எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்னு சொல்கிறவ தான். ஆனால் சில விஷயங்களை அனுபவபூர்வமாக இவங்களோட வரலாறை படிக்கும்போது சரி இவங்க பண்ணுறது சரிதான் அப்படின்னு போக போக அருமை பெருமைகள் புரிஞ்சதுக்கப்புறமா நான் அவங்களோட வழியில் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி நம்ம கிச்சனை ஃபுல்லாத்தையும் அழகாக நீட்டாக க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பூக்கள்லாம் சிந்திருக்கும் இல்லையா, ஒவ்வொரு பொருள் எடுக்கும்போது சிந்த தானே செய்யும். அதனால் அதுக்கப்புறம் வேக்யூம் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு அந்த கிச்சன் நீட்டாக இருக்கணும். அப்படியே அந்த இடத்துல சேரில் போட்டு உட்காந்துட்டு, இன்னும் சொல்லணுன்னா நான் சமணம் போடுறது இப்போ தான் பழகியிருக்கேன். மேக்ஸிமம் சோஃபாலே உட்காந்து சாப்பிட, சோஃபாலே உட்காந்துட்டு டிவி பார்க்க இல்லை ஃபோன் பார்க்க இருப்பேன். டிவி பார்க்க மாட்டேன், ஃபோன் பார்க்க இருப்பேன். இப்போல்லாம் நல்லா கீழே சமணம் போட்டு உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷமாவது யோகா பண்ணணும். யோகாவை பற்றி டீட்டெயில் தெரிய வேணாம், அட்லீஸ்ட் ஒரு அமைதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்தளவுக்கு நம்ம கிச்சன் பாருங்கள். நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு ரம்யமாக அழகாக அப்படியே கண்ணை கவரும் வகையில் இருக்கா இல்லைங்களா? இந்த அளவுக்கு இருந்தால் யாருக்கு தாங்க பிடிக்காது? நிச்சயமாக எனக்கு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணால் கண்டிப்பாக பிடிக்கும். இதுலேயும் இந்த குதர்க்கமாக பேசுகிறவங்க இருப்பாங்க. இவங்களாம் வீட்டில் சமையலே பண்ண மாட்டாங்க, குழந்தைங்களே பார்த்துக்க மாட்டாங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வாங்கி சாப்பிட்றவங்களா இருப்பாங்கன்னு சிலர் குதர்க்கவாதிகள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன், சமையல் பண்ணல அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு பேசுங்க. சரி, அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியே பாருங்கள், கண்ணாடி பாட்டில்ஸில் தான் என்னோடய கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதனாலேயும் எனக்கு க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா கிச்சனுக்கு ரொம்ப பக்கத்தில் வச்சுருக்கேன். ஆயில் பிசுக்கு நிச்சயமாக வரும் இல்லைங்களா? க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்கு ரீசனும் இந்த கண்ணாடி பாட்டில்ஸ்ன்னு சொல்லுவேன். கீழேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை மாற்றிட்டு புத்தரோட அந்த தியா, அந்த விளக்கு, அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விளக்கு வச்சுருக்கேன். அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி செம்பில் மணி பிளான்ட் வச்சுருக்கேங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக. மாக்கோலம் எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. லைட்டாக ஒரு 2-3 ட்ராப் தண்ணியை தெளித்து விட்டுட்டு நம்ம மேலாப்பில் கீழே தள்ளக்கூடாது, மேலாப்பில் ஒத்தி ஒத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக அது அப்படியே ஸ்டிக்கர் மாதிரி அந்த துணியில் ஒட்டிக்கிட்டு வந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கங்க, ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும். எதையுமே வேலையை அதிகமாக இழுத்து வச்சுட்டு செய்யாதீங்க. சமையல்லாம் முடிச்சுட்டு இல்லைன்னா நைட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு குட்டி கோலம், இவ்வளோ பெரிய கோலம் போடணும், இத்தனை உருளி வைக்கணுன்றதில்லை. எனக்கு உருளியை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரு 2 உருளி வச்சுருக்கேன். மற்றபடி எனக்கு பிடிச்சிருக்குன்றதுனால தான் இவ்வளோதையும் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன். அம்பாளுக்கு மல்லிகைப்பூ சாத்தி அழகாக தீபம் ஏற்றி வைக்கும்போது எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே காலையில் தூங்கி எழுந்திரிச்சு கொட்டாய் விட்டுட்டு வெளியில் வரும்போது அந்த தூபத்தோட நறுமணம் அப்படியே அவங்களுக்கு கவரும். உடனே போய் குளிக்கணும், அம்மா விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க, வேகமாக போய் குளிங்க அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லும்போது எனக்கு அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகுது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன். எப்போ சமையல் முடித்தாலுமே எனக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி
அழகாக அங்கே தீபம் ஏற்றி இருக்கணுங்கிறத நினைவில் வச்சுருப்பேன். இது வந்து குழந்தைங்க செய்யணும், குழந்தைங்க வீட்டு வேலை பார்க்கணும், இல்லை கணவர் பார்க்கணுன்னு நான் எதிர்பார்த்ததே கிடையாது. நம்மளை மாதிரி யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதை முதல்ல சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பெண்கள் அவங்க வீட்டில் கணவர் செய்வாங்களோ இல்லை குழந்தைங்க செய்வாங்களோன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. நம்மளை மாதிரி நம்மளோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி யாரும் அமைய மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக கிச்சனில், அவன் பக்கத்தில், கேஸ் ஸ்டவ்லலாம் இவ்வளோ விளக்குகள் ஏற்றுறீங்களே, இது சேஃப்டியாக இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. நான் ஏற்றக்கூடிய ஒவ்வொரு விளக்குமே ஜலதீபம் ஏற்றுவேன். ஜலதீபம் லைட்டாக சாஞ்சிச்சுன்னா கூட உருளிக்குள்ளே அந்த திரி வந்து விழுந்துடும். ஸோ அது அணைஞ்சிரும். இன்னும் சில தீபங்களுமே பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஏற்றக்கூடிய தீபமுமே உள்ளுக்குள்ளே கவர்டாக இருக்கிறனால வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. எலி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பல்லி இழுக்கிறது கூட வாய்ப்பு இல்லாதபடி தான் ஏற்றிருக்கேன். மற்றபடி நான் வேலை செய்கிற நேரம் மட்டும்தான் மற்ற விளக்குகள்லாம் எரியும். அம்பாள் பக்கத்தில் இருக்கிற அகண்ட விளக்கும் ஹேங்கிங் விளக்கு இருக்குது இல்லைங்களா, ஹேங்கிங் விளக்கு தான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஏற்றுவேன். ஏன்னா அந்த ஹேங்கிங் விளக்கு ஹால்லேருந்து பார்த்தாலே ரொம்ப அழகாக தெரியும். ஒரு திரி போட்டு தான் ஏற்றுவேன். இப்போ வெள்ளிக்கிழமை அதுவும் லீவ் டைமுங்கிறதுனால இந்த மாதிரி தீபம் ஏற்றிருக்கேன். இந்த வீடியோவில் கிச்சனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம், எப்படி ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாங்கிறத பற்றியுமே தெளிவாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நன்றி, வணக்கம்.